எப்பாடே உங்களுக்குலாம் எவ்வளவுதான் கொடுத்தா திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்கடா அப்படிங்கிற ரீதியில திமுகவோட மனநிலை தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 250 கோடிக்கு மேல செலவு பண்ணியும் கிட்டத்தட்ட பாமகவுக்கு 56,000 வாக்குகள் விழுந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கள பிரச்சாரத்தை பாமக தீவிரப்படுத்தியதால திமுக நினைத்த அந்த 1,00,000 பிளஸ் அந்த அந்த வித்தியாசத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு அந்த கனவு பாமக மண்ணலி போட்டிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அந்த பகுதியில் வெறும் 34,000 வாக்குகள் மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20,000க்கும் வாக்குக்கும் மேல கூடுதலா இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக அந்த வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுகவினர் விநியோகித்த பணம்ங்கிறது அந்த பகுதியில பேசப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா 3,000 அதாவது 2,000 முதல் 3,000 பண விநியோகம், அரிசி, பால், அதுக்கப்புறம் வேட்டி, சேலை, பட்டு புடவை, தங்க மூக்குத்தி, இன்னும் பல விஷயங்கள் மும்பைல இருந்து பல ஐட்டங்களை களமிறக்கி அங்க இருந்து ஓட்டு கட்டதா கூட பல்வேறு நியூஸ்கள் அந்த விக்கிரவாண்டி களத்துல நமக்கு வந்துட்டு இருக்கு. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் செய்தும் இவ்வளவு செலவு பண்ணியும் இவ்வளவு பெரிய அராஜகத்தில் ஈடுபட்டும் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆளுங்கட்சியோட சப்போர்ட், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 டசன் ஒரு 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லோக்கல் பாடி ஆளுங்களாகட்டும், அதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களாகட்டும் எல்லாருமே விக்கிரவாண்டியில முகாமிட்டும் திமுக நினைத்ததை சாதிக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரோடு அந்த பை எலெக்ஷன் நடக்கும்போது அதிமுக, அதாவது திமுக எதிர்த்து போட்டிட்ட அதிமுக வெறும் 47,000 வாக்குகள் தான் வாங்கினாங்க. டெபாசிட் கூட வாங்கலன்னு நினைக்கிறாங்க. ஆனா விக்கிரவாண்டியில பாமகவை டெபாசிட் எப்படியாவது இலக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற திமுகவோட கனவுல மண்ணலி போட்டிருக்காங்க பாமகவினர் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பாமகவோட கள பிரச்சாரங்கிறது செமையாவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விக்கிரவாண்டியில் நடைபெற்ற பல்வேறு அராஜகங்கள் நம்ம சொன்னா கண்டிப்பா நீண்டுகிட்டே போகும். அனுமார் வாழை மாதிரி போயிட்டு இருக்கோம். அதாவது அந்த இடைத்தேர்தலோட தேதி அறிவிச்ச நாள்ல இருந்து தொடர்ச்சியாக திமுகவினர் அங்க செய்த பல்வேறு சம்பவங்கள்ங்கிறது அராஜகம். அதாவது சம்பவம் சொல்ல முடியாது, அராஜகங்கிறது தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்குதா இல்லைன்னு செத்து போச்சான்னு தெரியல. எல்லாருக்குமே தெரியுது அந்த இடத்துல திமுக பண விநியோகத்துல இருந்து, வேட்டி சாலையில இருந்து, அந்த பால் பாக்கெட்டு, அரிசி மூட்டை, அது இது மூக்குத்தி அப்படின்னு சொல்லிட்டு விநியோகிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா தேர்தல் ஆணையம் கண்டிக்கவே இல்லை. ஒரு மசோரா கூட அதெல்லாம் நினைக்கலாம் சொல்லணும். அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் செத்து போன தேர்தல் ஆணையமா தான் இருந்திருக்கு. ஒரு தேர்தல் ஆணையம் நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு அந்த வேட்பாளர் தகுதி நீக்கம் தானே நீங்க செஞ்சிருக்கணும். இவ்வளவு அராஜகம் நடக்குது, அவ்வளவு வீடியோ எல்லாம் வந்திருக்கு, நீங்க செஞ்சீங்களா? செய்யல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்குகள், அதாவது ஒரு வரி சொல்லலாம், செத்தாலும் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போகாதுன்ட்டு. எப்படியாப்பட்ட வார்த்தைகள் அதெல்லாம்! இப்படி செத்தாலும் அதிமுகவோட வாக்குகள் திமுகவுக்கு போகாதான். எவன்டா சொன்னது? அவன் சொன்ன கூட்டிங்கன்னா செருப்பால அடிக்கிறான் போல அவனுங்க. திமுகவுக்கு மொத்தமா போய் போட்டிருக்கானுங்க. எப்படி திமுகவுக்கு மொத்தமா போய் போட்டிருக்கானுங்க. அதிமுக வாக்குகள் மொத்தமா போய் விழுந்திருக்கு. 67,000 வாக்குகள் விதத்துல திமுக ஜெயிக்குது. அதிமுக 2014 அந்த இடத்துல நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகள் 67,000 64,000 சம்திங் எது வாங்கியிருக்கு. இப்படி அதிமுக வாக்குகள் மொத்தமா போய் திமுகவுக்கு விழுந்திருக்கு. அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுத்தமா மதிக்கவே இல்லைன்னு நம்ம சொல்லணும். இப்படி சுத்தமா மதிக்கவே இல்லை. அந்த இடத்துல நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லியும் போயிட்டு நோட்டை கூட அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். லாஸ்ட்ல பார்த்தா நோட்டை வாங்க 1000 சில்லற வாக்குகள் தான் நோட்டை வாங்கியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு 80% போய் சேர்ந்திருக்கு. இது மாதிரியான துரோகத்தை அதிமுகவினர் செஞ்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு செஞ்சிருக்காங்க சொல்லலாம். முக்கியமா எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எப்படி எத்துப்பாருன்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட கூட்டணி வச்சா, பாமகவில் பாஜக கூட்டணி வச்சா இது மாதிரிதான் பண்ணுவானுங்க. இப்படி திமுக தான் போய் குத்துவானுங்க. இவனுங்க அதிமுக நீங்க கூட்டணி வைக்கிறத விட நீங்க தனிச்சே நின்றுட்டு போயிடலாமே, அதிமுக கண்டிப்பா ஓட்டே போட மாட்டான் நமக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விக்கிரவாண்டியோட தேர்தல் நிலவரம் நமக்கு உண்மையாக்கிடுச்சு, உறுதிப்படுத்திச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு அதிமுக வாக்குகள் திமுக குத்துன்னு குத்திருக்கானுங்க. என்னதான் அப்புறம்
அறிவாலயத்திலே வேற எங்கேயும் நினைக்கிறேன். மாம்பழத்தை வந்து விக்கிரவாண்டி தொகுதியில வந்து திமுக ஜெயிச்சிடுச்சு. அதெல்லாம் மாம்பழத்தெல்லாம் வந்து பிதுக்கி ரோட்ல கொட்டிலாம் இது பண்றானுங்க. அந்த பைத்தியக்கார நாய்களுக்கு, அந்த நாய்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து மாம்பழத்தை என்னதான் பிதுக்குனாலும் சரி, செல்வகுமார் அவர்கள் பேசியிருப்பாரு, நீங்க மாம்பழத்தை என்னதான் பிதுக்கி போட்டாலும் அதுல இருக்கிற அந்த விதைங்கிறது நீ எங்க தூக்கி போட்டாலும் சரி, அது வந்து மரமா முளைச்சி அதோட பலத்தை வந்து நிரூபிச்சுட்டு தான் இருக்கும். அந்த பன்னிகளுக்கு வந்து அந்த மாம்பழத்தை பிரிக்கப்பட்ட பன்னிகள் வந்து அவங்க வந்து எது நேர்மையா ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க நேர்மையா ஜெயிச்சிங்க, பாமக மாதிரி நீங்க களமாடி இது மாதிரி பணம் எதுவுமே கொடுக்காம நீங்க வந்து நின்று இருந்தீங்கன்னா, ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களோட வெற்றி வந்து கொண்டாடலாம். 3000 முதல் பணம், அப்புறம் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்து யாருமே வேலைக்கு போக விடாம ஒரு நாளைக்கு 200 இருந்து 300 வரைக்கும் பணம் டெய்லியும் இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் பால் பாக்கெட்டு, பிரியாணி, அப்புறம் கஞ்சா, சாராயம், கள்ளச்சாராயம், டாஸ்மாக் சாராயம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓட விட்டானுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பந்தல போட்டு அந்த பந்தல போற எல்லாத்துக்கும் பார்த்தா ஒரு நாளைக்கு 25,000 50,000 அப்படிங்கிற மாதிரி செலவு பண்ணி இந்த வெற்றி நீங்க பெருமை எங்களுடைய 3 ஆண்டு திட்டத்திற்கும் செயல்படும் கிடைத்த வெற்றின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரு? மு க ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் ஒரு பெருமையா? விக்கிரவாண்டி தேர்தல், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து அந்த இடைத்தேர்தல்களையும் விக்கிரவாண்டி தேர்தலும் முறியடித்து விட்டதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக 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 கேவலமாக நடந்த ஒரு சட்டமன்ற தேர்தல், அதாவது இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். அதாவது இன்னொரு விஷயமும் நம்ம வந்து இதுல சொல்லிதான் ஆகணும். என்னன்னா, பாமகவை தவிர்த்து இந்த இடத்துல வேற ஏதாவது கட்சி போட்டியிருந்தாங்க, இந்த அளவுக்கு ஒரு போட்டி இருந்திருக்குமா அப்படிங்கிற பார்த்தா மிகப்பெரிய அளவு சந்தேகம் தான் சொல்லணும். பாமக தவிர்த்து இந்த இடத்துல அதிமுக போட்டி இருந்தா கூட இந்த அளவுக்குலாம் ஒரு பரபரப்பாக இருந்திருக்காது. திமுக இந்த அளவுக்கு இறங்கிலாம் வேலை செஞ்சிருக்கே இருக்காது. பாமக போட்டி எடுத்தால்தான் ஆரம்பத்துல அசால்ட்டா இருந்த திமுகவினர் வந்து அப்புறம் பாமகவோட கலப்பச்சாரத்தை பார்த்துட்டு அவங்க வந்து செலவு பண்ண விதங்கள் வந்து ரொம்ப அதிகமே சொல்லலாம். எப்படியும் ஒரு 50 சீக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்த 300 சி 350 சின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எடுத்து போயிருக்காங்க. உடனே சொல்றாங்க, இந்த இடத்துல பாமக தோக்கிறதுக்காக போட்டிட்டுது, இதுக்கு நீங்க நிக்காமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. சில ஊப்பிங்கெல்லாம் சொல்லியிருந்தானுங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, 50 சீல முடிய வேண்டிய தேர்தலை வந்து உங்களை 300 சி வரைக்கும் செலவு பண்ண வச்சு பத்தியா, எங்களை பார்த்து பயந்துங்களே, அந்த கெத்து தான் பாமகவோட கெத்து. எப்பவுமே நீங்க வந்து அதை ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இன்னும் தேர்தல் ஆணையம் இன்னும் உயிர்ப்போடு இருந்ததுன்னா இந்த வெற்றியை வந்து நீங்க செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கணும். அது மாதிரியான ஒரு கேவலமான ஒரு தேர்தலை வந்து நீங்க நடத்தி முடிச்சிருக்கீங்க. உண்மையிலுமே இது மாதிரி தேர்தல் வந்து இனிமேலும் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரியும், இது மாதிரிதான் இடைத்தேர்தல்லாம் ஆளுங்கட்சிக்கு வந்து ஒத்துழைத்து தான் செயல்படுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடைத்தேர்தலை நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தல டெபாசிட் வந்து வாங்காம போன கட்சி தான் திமுக. எப்படி? ஆர்கே நகர் தொகுதியில இடைத்தேர்தல்ல டெபாசிட் கூட வாங்கல திமுக. ஆனா பாமக அப்படி இல்லையே, டெபாசிட் தொகையை வாங்கினது மட்டும் இல்லாம 56,000 வாக்குகளை வாங்கி சாதிச்சிருக்காங்களே. திமுக இதுனா மறுக்க போறாங்களா? அதெல்லாம் இந்த வெற்றிலாம் உங்களுக்கு வந்து வெற்றிலாம் நீங்க கொண்டாட தேவையில்ல. வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தா இதெல்லாம் நீங்க வெற்றிலாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணத்தை வந்து நான் ஓட விட்டுருக்கீங்க, சாராயத்தை ஓட விட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் புடவை, வேட்டி, சேலை, இந்த மூக்குத்தி அது மாதிரிலாம் நீங்க ஓட விட்டு தான் ஜெயிச்சிருக்கீங்க. இன்னும் நாங்க பல வீடியோலாம் நாங்க பார்த்தோம். அதாவது அந்த வேட்டி சேலைலாம் சில பேர் வீட்டுல வந்து அதாவது வம்படியா போயிட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் யாரும் இல்லாத வீட்டுல போயிட்டு அப்படியே வச்சுட்டு வந்திருக்காங்க திமுகவினர்ன்ட்டு. அந்த வேட்டி சேலையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த திமுக வீட்டிலேயே போயிட்டு தூக்கி போட்ட அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் பல பேருக்கு நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்குமாடா உங்களுக்கு இல்ல? அந்த சேலைலாம் வாங்கி வச்சுக்கிறீங்களா வீட்டுல? வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? அந்த சேலை வாங்கி வைக்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு சேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கா நீங்க வந்து தரங்கட்டு போயிருக்கீங்க? இது மாதிரியான ஒரு வெற்றியை வந்து கண்டிப்பா இது வெற்றியாக பதிவு செய்ய முடியாது. இது வந்து வாங்கப்பட்ட வெற்றி. அந்த தொகுதி மக்களே நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு தான் நம்ம அர்த்தம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு அராஜகங்கள், இவ்வளோ அரசு அத்துமீறல்கள், அரசு அதிகாரிகள் அத்துமீறல்கள், காவல்துறையோட அத்துமீறல்கள் அனைத்தையும் மீறி பாமக வாங்கிய 56,000 வாக்குகள் வந்து மிகப்பெரிய சாதனை. திராவிட கட்சிகள் விடப்பட்ட ஒரு சவால் 2026ல மீண்டும் மிக பெரிய அளவுல ஒரு களப்பிரச்சாரத்தை மேற்கொண்டு தமிழகத்தை
கண்டிப்பாக ஆட்சியில் அமரக்கூடிய அளவுக்கு வந்து பாமக பிளஸ் பாஜக கூட்டணி வந்து வலிமையாகவே உள்ளது. அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மீண்டும் நிரூபித்துள்ளது. கண்டிப்பாக 2026 மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம் மக்களே.